ஜீவவசனம் கூறுவோம், சகோதரரே சேர்ந்தே எக்காலம் ஊதுவோம். கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் ஜீவ வார்த்தை ஒன்றை நாம் கேட்போம். தானியேலின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 16வது வசனம் இப்படி சொல்லுகிறது. அப்பொழுது ராஜா கட்டளையிட அவர்கள் தானியேலை கொண்டு வந்து அவனை சிங்கங்களின் கெபியிலே போட்டார்கள். ராஜா தானியேலை நோக்கி, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார் என்றான். நான் இடைவிடாமல் ஆராதிக்கிற என் தேவன் என்னை தப்புவிப்பார் என்று தானியேல் சொல்வாரே என்றால் அதனுடைய கதை வேற. ஆனா இந்த தானியேலை சிங்கக்கவிக்குள்ளே கொண்டு போடுவதற்கு கையெழுத்து போட்டவர் அந்த ராஜா. தானியேலை சிங்கக்கவிக்குள்ளே கொண்டு போட்டுதான் ஆகணும் அப்படின்னு ஒரு நிர்பந்தம் அவருக்கு வந்துச்சுது. ஏன்னா அவர் ஒரு திட்டம், மனிதர்களின் மூலமாய் ஒரு ஜிஓ என்று சொல்லலாம், கவர்மெண்ட் ஆர்டர் போல ஒரு சட்டத்தை ஏற்றி விட்டார்கள். அந்த சட்டத்தினால தானியேல் பாதிக்கப்படுகிறார். சட்டம் ஏற்றப்பட்டாலும் ஆண்டவரில் இருக்கிற உறுதி அவருக்கு போகல. இதையெல்லாம் கண்கூடாக பார்த்தவர் இந்த ராஜா. அதனாலதான் நீ ஆராதிக்கிற உன் தேவன், நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார் சொல்லுகிறது யார்? புறஜாதியான ஒரு மனுஷன், அந்நிய தேவனை நாடி ஓடுகிற ஒரு மனுஷன், மெய் தேவனை ஆராதிக்கிறவர் அல்ல. அப்ப தானியேல் இடத்திலே காணப்பட்ட நல்ல செயல்கள், அவர் ஆண்டவரில் வைத்திருக்கிற பக்தி வைராக்கியம், ஆண்டவரில் காட்டுகிற எண்ணங்கள், அவர் வேலையிலே வைத்திருக்கிற உண்மையான தன்மைகள், எவ்வளவு காரியங்கள் எதிராய் வந்தாலும் அவரிடத்திலே காணப்பட்ட மன உறுதி, இதெல்லாம் பார்த்த அந்த ராஜா சொல்லுகிறார், உன் தேவன் உன்னை தப்புவிப்பார். நீங்க இந்த புறஜாதிகளுக்கு இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை கூட நம்ம மக்களுக்கு நீங்க இல்லை. நிறைய கிறிஸ்தவ ஆலயங்களுக்கு கடந்து செல்லும் பொழுதெல்லாம் நிறைய மற்ற புறஜாதி மக்கள் எல்லாம் நின்று வணங்கி கொண்டு செல்லுகிறார்கள். அவங்க கேட்டா எம்மதமும் சம்மதம்னு சொல்லிட்டு போனாலும் நம்முடைய ஆண்டவர் மேல அவங்களுக்கு ஒரு எண்ணம் இருக்கிறது. இன்னைக்கு மற்றவர்கள் எந்த அளவுக்கு நம்முடைய ஆண்டவரை அறிந்து வைத்திருக்கிறார்களோ அந்த அளவுக்கு கிறிஸ்தவர்களுக்குள்ள இல்லை அப்படிங்கிறத தைரியமா சொல்ல முடியும். நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார். இதை நம்மளை சுற்றி இருக்கிறவங்க, நம்மளை பார்க்குறவங்க, நம்மளோட பழகிறவங்கெல்லாம் சொல்லக்கூடிய அளவில் கர்த்தர் நடத்தணும். நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்மில் உள்ள விசுவாசத்தை மற்றவர்கள் காணக்கூடிய அளவில் அந்த உறுதியான செயல்பாடுகளை நாங்கள் வெளிப்படுத்தத்தக்கதான பலனையும் கிருபைகளையும் தந்து வழிநடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.